ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரேணுகாஸ் டிலைட். எல்லோரும் நலமா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு 2-in-1 பொடி. இதை இட்லி பொடியாகவும் நீங்கள் சர்வ் பண்ணலாம். சாதத்துக்கு பருப்பு பொடியாகவும் இதை போட்டு பிசைஞ்சு நெய் சேர்த்து சூடான சாதத்தில் கொடுக்கும்போது ரொம்ப கலக்கலாக இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் ஸ்க்ரீனில் டிஸ்ப்ளே ஆகுது. நீங்கள் காஷ்மீரி மிளகாய் மட்டும் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். இல்லைனா அதுக்கு பதில் காஞ்ச நீட்டு மிளகாவே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. காஷ்மீரி மிளகாய் சேர்க்கும்போது பொடிக்கு நல்ல நிறம் கிடைக்கும். இப்போ உடச்ச கடலையை பொட்டுக்கடலையை ஒரு கடாயில் போட்டு லேசாக சூடுபடுத்திக்குங்க. இந்த மொத்த ரெசிப்பிக்குமே நீங்கள் தீயை லோ டு மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. பொட்டுக்கடலை சூடான உடனே அதை ஒரு க்ளீனான பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. ஆறட்டும். கடலைப்பருப்பை கடாயில் போட்டு நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்குங்க. கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. அதையும் எடுத்து அந்த பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்குங்க. அதுவும் ஆறணும். அப்புறம் உளுத்தம் பருப்பையும் இதே மாதிரி வெறும் வாணலியில் போட்டு வறுத்து எடுத்துக்குங்க. கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வர வரைக்கும் அடுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேமில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா வறுபட்டுடுச்சு. அதையும் எடுத்து அதே பாத்திரத்தில் போட்டு ஆற விடுங்க. அப்புறம் எள்ளு எடுத்திருக்கேன். எள்ளு மட்டும் 1-2 டேபிள் ஸ்பூன் வரை சேர்த்துக்கலாம். அது நல்லா படப்படன்னு பொரியும் பாருங்கள். ஒரு 30 செகண்டில் ஆகிடும். அதையும் எடுத்து அந்த பாத்திரத்தில் சேர்த்துக்குங்க. நீட்டு சிவப்பு காய்ந்த மிளகாயும் காஷ்மீரி மிளகாயும் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வெறும் வாணலியில் கடாயில் போட்டு சிவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. அப்புறம் கல் உப்பை அதையும் போட்டு கடாயில் லேசாக வறுத்து எடுத்துக்கிறேன். ஏன்னா அதில் தண்ணி ஏதாவது இருந்தால் அது எவாப்ரேட் ஆகிடும். அப்படி தேவையில்லைன்னா அப்படியே டைரெக்டாகவும் நீங்கள் மிக்சர் ஜாரில் அரைக்கும்போது சேர்த்துக்கலாம். இதை வறுத்து எடுக்க ஒரு 2 செகண்ட் போதும். அப்புறம் பூண்டு பற்கள் எடுத்து வச்சுருக்கேன். அதை இரும்பு உரலில் போட்டு நசுக்கி வச்சுருக்கேன். ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து இந்த பூண்டு நசுக்கிய அந்த பூண்டை சேர்த்து நல்லா கிறிஸ்பாக வர வர வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா சிப்ஸ் மாதிரி ஆகணும். அதில் இருக்கிற அந்த தண்ணி எல்லாம் எவாப்ரேட் ஆகிடணும். இப்போ பாருங்கள் நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு. அதையும் எடுத்து அந்த பாத்திரத்தில் சேர்த்து ஆற விடுங்க. 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாமே நல்லா ஆறி ரூம் டெம்பரேச்சரில் இருக்குது. இதை மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா கொஞ்சம் நரன்னு பொடி பண்ணி எடுத்துக்குங்க. இந்த மாதிரி இந்த படத்தில் இருக்கிற மாதிரி. அப்புறம் ஒரு நல்ல க்ளீனான ஒரு கண்டெய்னரில் சேர்த்துக்குங்க. அடுத்த பேட்ச் மீதி இருக்கிறதையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்குங்க. அதில் ஏதாவது கட்டிகள் இருந்துச்சுன்னா ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலரி விட்டுக்குங்க. அந்த கட்டியெல்லாம் உடஞ்சிரும். இப்போது அருமையான பொடி 2-in-1 பொடி தயாராகிடுச்சு. இட்லி தோசை சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு. இந்த பொடி இட்லி தோசை சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் பூரி சப்பாத்தி அரிசி உப்புமா ரவை உப்புமா அடை எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி தோசையோடு வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன். நினைவில் கொள்ள வேண்டியவை: இந்த பொடியை ஒரு சுத்தமான ஈரமில்லாத கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணுங்கள். அதே மாதிரி அதை சர்வ் பண்ணும்போது சுத்தமான ஈரமில்லாத ஸ்பூனை வச்சு சர்வ் பண்ணுங்கள். பூண்டு பற்களை வதக்கும் போது 1 டீஸ்பூன் எண்ணெய் மட்டும் சேர்த்து வதக்குங்க. நிறைய எண்ணெய் சேர்த்துட்டிங்கன்னா ஷெல்ஃப் லைஃப் குறைஞ்சிடும். 2 மாதம் வச்சு யூஸ் பண்ண முடியாது. இந்த பொடியை 2 மாதம் வரை வச்சு யூஸ் பண்ணலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.